பாட்டு இதுவும் முதல் திருமுறை தானுங்க. பணிந்தவர் அருவினை பற்றறுத்து அருள் செய்ய துணிந்தவன். அருவினை பற்றறுத்து அருள் செய்ய. அப்ப எத்தனை வேலை இருக்கு பாருங்க. அருவினை இருக்குது, அந்த வினை பற்று இருக்குது, பற்றை அறுத்தல் இருக்குது, அருள் செய்தல் இருக்குது. அப்போ அருவினை, அரிய வினை. அரிய வினை அப்படின்னு சொன்னா திருவருளால் அன்றி வேறு எவ்வகையாலும் நீங்காத வினை அப்படின்னு அர்த்தம். ஏன் திருவருளால் அன்றி வேறு எவ்வகையாலும் நீங்காத வினை? அனுபவித்தால் நீங்காதோ அப்படின்னா அனுபவித்தால் நீங்காது, அனுபவித்தால் வளரும். வினையை அனுபவிக்க அனுபவிக்க வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா வினையை அனுபவிப்பதே ஒரு வினை தானே. அப்போ அதனால புதிய வினை வந்து கொண்டிருக்கும். வினையை அனுபவிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி என்பது வினையாக ஆகிறது. அப்போ அது புதிய வினை. அப்போ சைவ சித்தாந்தப்படி பிராரப்த நுகர்ச்சியிலே ஆகாமியம் வளரும். திருவருளாலே பிராரப்தத்தை நுகர்கிற பொழுது ஆகாமியம் வளராது. அதனால பணிந்தவரது அருவினையை பற்றறுத்து அவருக்கு மேலும் அருளும் செய்கின்ற. வினையை பற்றறுத்தா மட்டும் போராதே, ஞானமும் கொடுக்க வேண்டும். பணிந்தவர் அருவினை பற்றறுத்து அருள் செய்ய துணிந்தவன். தோளோடு நூல் துதை மார்பினில் பிணிந்தவன். தோளோடு நூலும், நூல் என்பது பூநூல், தோல் என்பது அதில் கட்டி இருக்கின்ற மான்தோல். பூநூல்ல மான்தோலை ஒரு துண்டு நறுக்கி கட்டிட்டு இருக்கிறது வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. தோளோடு நூல் துதை மார்பினில் பிணிந்தவன். அறவோடு பேரெழில் ஆமை கொண்டு அணிந்தவன் வளநகர் அந்தன் ஐயாரே. கீர்த்தி மிக்கவன் நகர் கிளரொடி உடன் அட. இங்க நகர் என்பது திரிபுரத்தை. அட பார்த்தவன், அழிக்கும்படியாய் கண் திறந்து பார்த்தவன். பனிமதி படர்சடை வைத்து போர்த்தவன் கரியுரி. பனிமதியை படர்சடையின் கண்ணே வைத்தவன், கரியுரியை போர்த்தவன். தனித்தனியா முடிச்சுங்க. புலி அதழ் அரவு அறை ஆர்த்தவன். புலி அதழ் அரவு அறை ஆர்த்தவன். புலி அதழும் அறவும் அறையின் கண்ணே ஆர்த்தவன் என்று அர்த்தம். புலியதழ் அரவு அறை ஆர்த்தவன். கிடைச்சதுங்களா? அது திருப்பந்தாள். இதைத்தான் போட்டிருப்பாங்க எல்லாரும், இதுதான் போட்டிருப்பாங்க. இது அடிப்படையில் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் முறை என்னன்னு பார்க்கணும். தலைமுறை போட்டிருக்காங்களா பன்முறை போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். தலைமுறையாக இருந்தால் இப்போ இந்த பக்கம் சரியாக வரும். 361 பக்கம் வருமே, கொஞ்சம் முன்ன பின்ன போகும். அதான் அடங்கல் முறை. அடங்கல் முறையில் தலைமுறை, அடங்கல் முறை தலைமுறை இருந்தால் இப்படி தான் வரிசையாக வர வேண்டியதானே. பழனம் முடிந்த திருவையாறு. சரி, பரிந்தவன் சிலை பிடித்து அவுணர்தம் வளநகர் எரிந்து அறை எய்தவன். எழில் திகழ் மலர் மேல் இருந்தவன் சிரமது. சிரமது என்பது அது என்பது பொருள் அல்ல, சிரம் என்பதுதான் பொருள். இமையவர் குறைகொள அறிந்தவன் வளநகர் அந்தன் ஐயாரி. தேவர்கள் வேண்டிக் கொள்ளுதலினாலே பிரம்மனுடைய சிரத்தை கொய்தவன் என்றார். வாய்ந்தவள் அவுணர்தம் வளநகர் எரியடை மாய்ந்தரை எய்தவன். வளர்பிறை விரி பூனல் தோய்ந்தெழு சடையினன். தொன்மறை ஆரங்கம் ஆய்ந்தவன் வளநகர் அந்தன் ஐயாறு. வானமர் மதிபுல்கு சடையிடை அறவோடு தேனமர் கொன்றையன். திகழ்தரு மார்பினன் மானன மென்விழி மங்கையோர் பாகமும் ஆனவன் வளநகர் அந்தன் ஐயாரே. முன்பனை முனிவரோடு அமரர்கள் அடிதொழும் இன்பனை. இணையில இறைவனை எழில் திகழ் என் பொன்னை. ஏதமில் வேதியர் தான் தொழும் அன்பன வளநகர் அந்தன் ஐயாரே. இந்த பாட்டு ஒரு வேடிக்கையா இருக்கு பாருங்க. முன்பனை ஒரு ஐகாரம், இன்பனை ஒரு ஐகாரம், என் பொன்னை அங்க ஐகாரம் இல்லை, பொனை பொன்னை, என் பொன்னை. அன்பன் இப்போ ஐன்னு வந்தா அது செயற்பட பொருளாக்கணும் இல்லை, செயற்பட பொருளாக்கி வாக்கியம் அமையல. அன்பன வளநகர் ஐயன் அந்தன் ஐயாறு. அன்பன நகர்
அன்பனுடைய நகர்னு அர்த்தம். அகரம் உடைமை பொருளை உணர்த்தி வருகிறது. அன்பன வளநகர். அப்போ அன்பன் என்பதுதான் பெயர். இங்கே அன்பனை என்று ஐகாரம் வரல. எனவே முன்னால் இருக்கிற ஐகாரத்தை எல்லாம் பொருள் பண்ணாமல் விட்டுடணும், சாரியாக விட்டுடணும். அப்போ எப்படி அர்த்தம் பண்ணணும்? முன்பன், முனிவரோடு அமரர்கள் அடிதொழும் இன்பன், இணையில இறைவன், அந்த ஐயையும் விட்டுடணும். எழில் திகழ் என் பொன், ஏதமில் வேதியர் தாந்தோழும் அன்பன் ஆகிய அவனுடைய வளநகர் அந்தன் ஐயார். எதுக்காக அவ்வளோ சொல்கிறேன்னா, ஐன்னு அடுக்கிட்டே வந்தால் அது செயற்படும் பொருளானா அதுக்கு தந்தாலும் வாக்கியம் முடியணும். இல்லை, பாட்டில் வாக்கியம் முடியல. அப்போ என்ன பண்ணணும்? அந்த ஐயெல்லாம் விட்டுடணும். விட்டுட்டு எல்லாவற்றையும் பெயராக அர்த்தம் பண்ணி அன்பன் என்ற பெயரோடு கூட்டி அந்த அன்பனுடைய வளநகர் அந்தன் ஐயாறு என்று முடிக்கணும். விடைத்தவல் அரக்கன் நல் வெற்பினை எடுத்தலும் அடித்தள என்ன இன்னொரு பாட்டுக்கா? சரி. வந்திரல் அவுணர்தம் வளநகர் எரியடை வெந்து அற எய்தவன் விளங்கிய மார்பினில் பந்து அமர் மெல்விரல் பாகமது ஆகி தன் அந்தமில் வளநகர் மார்பினில் பாகமது ஆகி என்று அர்த்தம் பண்ணணும். பாகம் யாருடைய பாகம்? பந்தமர் மெல்விரல் பாகம். பந்தனை மெல்விரலாள் அப்படின்னு சொல்றது உண்டுல்ல, அதுதான் பந்தமர் மெல்விரலாள் பாகம். அடுத்த பாட்டு. விடைத்தவள் அரக்கண்ணல் வெற்பினை எடுத்தலும் அடித்தளத்தால் இறை ஊன்றி, சிறிதே ஊன்றின்னு அர்த்தம். மற்ற அவனது முடி தலை தோல் அவை நெறிதர முறைமுறை அடர்த்தவன். முறைமுறை அடர்த்தவன். அப்போ ஒரு தரம் அழுத்தியிருக்கிறான், முடி நெறிஞ்சிருக்குது. இன்னொரு தரம் அழுத்தியிருக்கிறான், தோல் நெறிஞ்சிருக்குது. இன்னொரு தரம் அழுத்தியிருக்கிறான், மார்பு நெறிஞ்சிருக்குது. இது மாதிரி வேற எங்கேயுமே இல்லைங்க. சிறிதே ஊன்ற, நுனி விரலால் ஊன்ற, அப்படி தான் சொல்லுது. முறைமுறை ஊன்ற. அப்போ திரும்ப திரும்ப தண்டித்திருக்கிறான் அப்படின்னு தெரியுது. அதனால் தனித்தனியாக பாடியிருக்கிறார் பாருங்க. முடி தலை தோல் அவை நெறிதர முறைமுறை. அப்போ முடி நெறிதர, தலை நெறிதர, தோல் நெறிதர ஊன்றினான் அப்படி அர்த்தம் பண்ணும். முடி தலை தோல் அவை நெறிதர முறைமுறை அடர்த்தவன் வளநகர் அந்தன் ஐயாறு. அப்போ ஒரு தரம் அழுத்தினா முனைப்பு அடங்கிட்டு கொஞ்சம் விடலான்னு பார்த்தா திரும்பவும் முனைப்பு வரும்போது இருக்குது. அப்போ இன்னொரு தரம் அப்போ முனைப்பு எழுந்தோறும் எழுந்தோறும் அடர்க்கின்றான் என்று அர்த்தம் பண்ணும். இது மாதிரி குறிப்பு வேற எங்கேயுமே இல்லைங்க, இங்கே தான் இருக்குது. புராணத்திலையும் கூட விரலால் மெல்ல ஊன்றினான். இவரே பாடுறார், மெல்ல சிறிதே ஊன்றினான். அழுத்தமா ஊன்றி இருந்தா அவன் என்ன ஆயிருப்பான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இவரே பாடுறார். ஒரு பதிகம் முழுவதும் அப்படியே பாடி இருக்கிறாருங்க. மரித்து நோக்கு இல்லை என்றே, இந்த பதிவு முழுவதும் இப்படியே மரித்து நோக்கு இல்லை என்றே. அவன் கொஞ்சம் அழுத்தமா ஊனியிருந்தான்னா என்ன ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறத மரித்து நோக்கு இல்லை என்றே அப்படின்னு பாடுறார். வேற எந்த இடத்துல இந்த குறிப்பில் இருந்தால் முறைமுறை, முடி தலை தோளவை முறைமுறை நெறிதர. எனவே ஒரு தரத்துக்கு 3 தரமா அவனை மிதித்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. இந்த குறிப்பு வேற எங்கேயும் இல்லை, ஞாபகத்தில் வச்சுங்க. விண்ணவர் தம்மோடு வெங்கதிரோன் நல் எண்ணிலி தேவர்கள் இந்திரன் வழிபட கண்ணனும் பிரமனும் காண்பரிதாகிய அண்ணல். அவர்கள்லாம் வழிபட்டார்கள், கண்டார்கள். இவர்கள் வழிபடாமையினாலே காண்பரிதாயினான். பின்னர் இவர்கள் வழிபட்டு கண்டார்கள் அப்படி அர்த்தம் பண்ணணும். அண்ணல் தன் வளநகர் அந்தன் ஐயாரே. மருளுடை மனத்துவன் சமணர்கள் மாசரா இருளுடை இணைத்துவர் போர்வையினார்களும். இணை துவர் போர்வை, காவி தோய்த்த போர்வை. துவர், துவராடைன்னு சொல்றது காவி ஆடை. இணை அறையில ஒன்று மேலே போர்த்தி கொள்வதுண்டு, அதனால இணை ஆடை. இருளுடை இணை துவர் போர்வையினார்களும் தெருளுடை மனத்தவர் தேருமின் திண்ணமா அருளுடை அடிகள் தம் அந்தன் ஐயார். இதுல என்ன பண்ணணும்? தெருளுடை மனத்தவர்களே, தெருள்னா தெளிவு, தெளிந்த மனத்தை உடையவர்களே, நீங்கள் மேலும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள். அருள் செய்கின்ற இறைவனுடைய இடம் அழகிய குளிர்ச்சி மிக்க திருவையாறு என்னும் ஸ்தலம். தெருவுடை மனத்தவன் சொன்னீங்களே, எதிலே தெளிந்த மனத்தவர்கள் அப்படின்னா மருளுடை மனத்து வன் சமணர்களும் மாசு அரா இருளுடை இணைத்துவர் போர்வையினாரும் சொன்ன சொற்களிலே மயங்காமல் தெளிவடைந்த மனத்தை உடையவர்கள் என்று கொஞ்சம் நீளமாக விரித்து அர்த்தம் பண்ணணும். பாட்டு அப்படி இருக்குது. நலமலி ஞான சம்பந்தனது இந்தமிழ் அலைமலி புனல் மல்கும் அந்தன் ஐயாற்றினை. பாருங்க, திருவையாற்று தான் பாடியிருக்கிறார். திருவையாற்று இறைவனை பாடல. கலைமலி தமிழிவை கற்று வல்லார்
கலைமலி தமிழ். இந்த பதிகத்துக்கு பேர் போட்டுக்கிறாங்க கலைமலி தமிழ். என்ன கலை? செய்யுள்கள் பாடுவது ஒரு கலை. இப்போ இந்த காலத்தில் இலக்கிய கலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி செய்யுள் பாடுவது ஒரு கலை. அதுக்குரிய சீரமைப்பு, ஓசை அமைப்பு, எதுகை முதலியன அமைய பாடணும். இந்த கலைமலி தமிழ் இவை கற்று வல்லார் மிக நலமலி புகழ்மிகும் நன்மையர்தாமே. புகழ் மிகுகின்ற நன்மையை பெறுவார்கள், நலம் மிகுகின்ற நன்மையை பெறுவார்கள். நலமலி புகழ்மிகு நன்மையர்தான்.